ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு உமா சேனல். இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு சூப்பரான வீடியோ தாங்க உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் ஃபுல் டே vlog தான் கூட நாங்கள் ஷேர் பண்ணுறேன். என்னென்னா இன்றைக்கி வந்து நாங்கள் இன்றைக்கி Thursday, ஸோ சாய்பாபா டெம்பிள் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சாய்பாபா டெம்பிளுக்கு வந்து நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் போகிறோம். பசங்க வரல. ஸோ அவங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டுனால அவங்களால வர முடியல. கிளாஸில் அட்டென்ட் பண்ணணுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஸ்கூலில் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்கள நாங்கள் விட்டுட்டு நாங்கள் மட்டும் தான் கிளம்புறோம். அதனால் இப்போது மார்னிங் 8 o'clock ஆச்சு. பசங்க இப்போ தான் எழுந்திரிச்சாங்க. அவங்களுக்கு டிஃபன்லாம் முடிச்சுட்டு அது லஞ்சு அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அம்மா வராங்க. ஸோ அம்மாவை இங்கே விட்டுட்டு நாங்கள் 2 பேர் கிளம்பலான் இருக்கோம். ஸோ நான் போகிற வழியில் சாய்பாபா டெம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்றது எங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். நாங்களே இதை ஃபஸ்ட் டைம் நாங்கள் சாய்பாபா டெம்பிள் போகிறது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். மார்னிங் எழுந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷினில் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போட்டாச்சு. ஏன்னா மழைக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு போட்டிருக்கேன். ஸோ அதனால் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் எல்லோரும் வாஷ் பண்ணிடலாம் இன்றைக்கி அப்படின்னு வாஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், உங்கள் கூட ஒரு முக்கியமானதை வந்து ஷேர் பண்ண போகிறேன். இப்போ என்னென்னா நான் வந்து செடி வச்சுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா இந்த செடியெல்லாம் இப்போ வந்து வளர்ந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், அவரைக்காய் பாருங்கள் அவரைக்காய் நல்லா வளர்ந்துருக்குது. அதில் பூவும் விட்டுருச்சு. நான் என்ன வளராதுன்னு நினச்சேன். ஸோ வளர்ந்துருச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஆசையாக வச்சது இது. பாருங்க, அவரைக்காய் செடி ப்ளஸ் கீரை 2 பக்கத்தில் வளர்ந்துருச்சு. அதுக்கு பக்கத்தில் கொத்தமல்லி, இங்கே பாருங்கள் கொத்தமல்லி விட்டுருக்குது. இது வந்து பச்சை மிளகாய். இது வந்து தக்காளி செடிங்க. ஸோ தக்காளி செடி. இது வந்து கத்திரிக்காய் செடி. இது வந்து வெண்டைக்காய். ஸோ எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வளர்ந்துட்டு வருது. இந்த மழைக்கு என்னன்னு தெரில, இப்போ தான் நல்லா ஒரு செழிப்பாக வளர்ந்துட்டு வருது. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது எல்லாம் வளர்ந்துருச்சுன்னா இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செடிங்க வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஓகேங்க. பாருங்கள், பசங்க இப்போ தான் எழுந்திரிச்சாங்க. மார்னிங் ஓரளவுக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். பாத்திரம் மட்டும்தான் கழுவணும். அதே மாதிரி இதெல்லாம் போடுது. பாருங்கள், பசங்க இப்போ தான் எழுந்திரிச்சாங்க. ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் கிச்சன் வேலை எனக்கு இருக்குது. ஸோ கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணல. பசங்களுக்கு பால் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ கிச்சன் மட்டும் க்ளீனிங் வேலை முடிச்சுட்டு இப்போ டிஃபன் முடிச்சுட்டு கிளம்பிடலான்ட்டு இருக்கேன். சமையல் வந்து அம்மா செஞ்சுக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் டிஃபன் முடிச்சுட்டு கிச்சன் வேலையை முடிச்சுட்டு கிளம்புறது தான் வேலை எங்களுக்கு. குட் மார்னிங். பாருங்க, ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு இருக்கேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லா வேலையும் முடிஞ்சுது. மோஸ்ட்லி எல்லா வேலையும் முடிஞ்சுது. நானும் குளிச்சுட்டேன். தலை மட்டும் தான் வரணும். வாரிட்டு ரெடி ஆகணும். ஹஸ்பண்ட் ரெடி ஆகிட்டாரு. அவர் பூ வாங்க போயிருக்காரு. ஸோ மோஸ்ட்லி எல்லா வேலையும் முடிஞ்சுது. அம்மா வந்து அங்கே சமைச்சிட்டாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன்ட்டாங்க. எனக்கு சமையல் வேலை முடிஞ்சுது. அப்புறம் சாதம் மட்டும்தான் வைக்கணும். அது பசங்களுக்கு வச்சுட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிடலான்னு அம்மா வந்தோன்னு அவங்கள விட்டுட்டு கிளம்பலான்னு பசங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டுருக்குறாங்க. ஓகே, நாங்கள் போகிற வழியில் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் வீடியோ ஷூட் பண்ணிட்டு போகிறேன். அதுமாரி சாய்பாபா கோயிலுக்கு போய் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து நான் நேப்டாலில் ஆஃபரில் போயிட்டுருந்தது. ஸோ அதனால் வாங்கினேன். லாஸ்ட் வீக் வாங்கினது 5 பெட் கவர் ப்ளஸ் 2 பில்லோ கவர்ஸ், அதாவது 5 செட்டு இப்படி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கிளாத் நல்லா இருக்குது. டிசைன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆப்பிள், ஒரு சிலர் வந்து பொம்மை டால் போட்டிருக்கு, ஒரு சிலர் ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சூப்பரான ஆஃபர் போயிட்டுருக்கு நேப்டாலில். டிவியில் பாருங்கள், பார்த்து நீங்களும் விருப்பப்பட்டால் வாங்கலாம். பெட்டு கவர்ஸும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா காட்டன் இல்லாமல் நமக்கு நல்லா இருக்குது. ஸ்பன் கிளாத் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. நான் வாங்கினேன்.
இப்போ நான் ரெடி ஆகி கிளம்பணும். வேறு வேலைலாம் ஒன்றும் இல்லைலாம் முடிஞ்சுது. பாப்பா கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்கா. தம்பிக்கும் கிளாஸ் முடிஞ்சிச்சு. இன்னும் கிளாஸ் இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுத்துருப்பாங்க, பிரேக் மாதிரி. அங்கே வீடெல்லாம் நான் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி எல்லா வேலையும் முடிஞ்சது. கிச்சன் எல்லாம் கூட க்ளீன் பண்ணிட்டேன். ஃபுல் கிச்சன் க்ளீனிங் முடிஞ்சது. பாருங்கள், சுத்தமாக இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. க்ளீனிங் எல்லாம் முடிஞ்சு. ரைஸ் மட்டும் சாப்பாட்டுக்கு ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அதை மட்டும் வச்சுருக்கேன்னா சாம்பார் கொஞ்சம் இருக்குது. அம்மா சமைச்சிருக்காங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வரேன்ட்டாங்க. இதனால் சமைக்கிற வேலையும் மிச்சமாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு. இது ஃபஸ்ட் டைம் போனால ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது எனக்கு அந்த கோயிலுக்கு போகணுன்னு. ஸோ அதனால் நாங்கள் கிளம்பி பசங்க கிளாஸுன்றதுனால கூப்பிட்டு போக முடியல. ஸோ நாங்கள் 2 பேரும் மட்டும் போயிட்டு வரலாம் ஃபஸ்ட் டைமுன்னு. கொஞ்சம் லாங் தான். ஸோ வெயிலாக இருக்கனால வேறு ஒரு ரீசனாக விட்டு போகிறவங்கள. ஓகே, முடிஞ்சது. இப்போ நான் கிளம்பிட்டு நான் போகிற வழியில் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரியாக ரெடி ஆகியாச்சு. நாங்கள் 2 பேரும் இப்போ நான் கிளம்பிட்டுருக்குறோம். ரைஸ் குக்கரில் ரைஸ் வச்சுருக்கேன். ரைஸ் ஆன பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு அம்மா வந்துட்டுருக்காங்க. ஸோ அம்மா விட்டுட்டு நானும் வந்து கிளம்ப. சரியான வெயில் அடிக்கிறது. ஸோ இருந்தாலும் சரி போகணுன்னு முடிவு பண்ணியாச்சு. சரி போயிட்டு வரோம். போகிற வழியில் நாங்கள் உங்களுக்கு சாய்பாபா கோயில் காமிக்கிற போகிற வழி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே போகிறேன். வாங்க பாருங்க எப்படி வேர்த்து ஊற்றுது. ஸோ பயங்கர வெயில் அப்போவே ஆரம்பித்த மாதிரி இருக்குது. ஸோ வாங்க வழியில் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்டே போகிறேன். பாருங்கள், கிளம்பிட்டோம். போயிட்டே இருக்கிறோம். நாங்கள் இது வந்து பைபாஸ் ரோடில் தான் போயிட்டுருக்குறோம். அது கொஞ்சம் தூரம் தான் நாங்கள் போகிறது. சரியான வெயில் காயுதுங்க. நானும் ஹஸ்பண்டும் நல்லா பசங்களை கூட்டிகிட்டு வரல. பசங்க வந்திருந்தால் தாங்கியிருக்கவே மாட்டாங்க. போயிட்டே இருக்கோம். நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆகிடுவோம். மேக்ஸிமம் 20-25 மினிட்ஸ் ஆகுது வீட்டிலேருந்து சாய்பாபா டெம்பிள் போகிறதுக்கு. இது போகிற வழி நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கான சூப்பராக இருக்குது. வழியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கீழே வந்து வில்லேஜு, மேலே நாங்கள் பைபாஸில் தான் போயிட்டுருக்கோம். 2 பக்கமும் நல்லா செடி மரம்லாம் இருக்குது. ஆனாலும் வெயில் பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் வெயில் அடிக்குது. ஸோ அதனால் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாய்பாபா கோயில் ரீச் ஆகிடுவோம். நாங்கள் சாய்பாபா கோயிலில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு சொன்னாங்க எல்லாருமே. ரொம்ப இந்த சாய்பாபாட்ட போய் நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அது அப்படியே நடக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நானும் ஹஸ்பண்டும் போகிறதா பிளான் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஈவினிங்காக போயிருக்கலாம். ஸோ பசங்க வர மாட்டேன்னு கஷ்டப்பட்டாங்க. ஸோ அவங்கள விட்டுட்டு அம்மாட்ட விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக 2 பக்கமும் நல்லா வில்லேஜ் அவங்க வந்து நல்லா விளைச்சல் நல்லா விவசாயம் பண்ணியிருக்காங்க. நல்லா வேர்க்கடலை, கரும்பு எல்லாமே போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இன்றைக்கி தேர்ஸ்டேன்றதுனால சாய்பாபா டெம்பிளில் கூட்டமும் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டோம். பாருங்கள், ஆல்ரெடி ரீச் ஆக போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆகிடுவோம். இடையில நல்ல கடைங்கள்லாம் நிறைய இருக்குது. காஃபி ஷாப், ஹோட்டல் நமக்கு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது போகிறதுக்கு. அது கொஞ்சம் ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே போய் தான் இன்னும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துருக்கலாம். மேக்ஸிமம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், வந்தாச்சு. சாய்பாபா டெம்பிள் ரீச் ஆகிடுச்சு. பாருங்கள், தான் சாய்பாபா டெம்பிள் பாருங்கள், நல்லா கட்டியிருக்காங்க, சூப்பராக இருக்குள்ள. இதுதான் என்ட்ரன்ஸு. நான் உள்ளே வந்து மேக்ஸிமம் முடிஞ்சளவுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். ஒன்றும் சொல்லலைன்னா நான் உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து போட்டுடுறேன். வந்தாச்சு. சாய்பாபா டெம்பிள் பக்கத்துலேயே ஆனந்தாஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் உள்ளே போகிற வழி பாருங்கள். இன்றைக்கி தேர்ஸ்டேலேருந்து கூட்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் ரொம்ப கூட்டம் இல்லை, மேக்ஸிமம் ஓரளவுக்கு இருக்குது. இங்கே தான் பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு
உள்ளே போகலான் இருக்கோம். இங்கே தான் ஸ்டாப், பைக்குக்கெல்லாம் அந்த பக்கம் ஸ்டாண்ட் இங்கே இருக்குது. ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் உள்ளே கிளம்புறோம். இந்த என்ட்ரன்ஸ், இந்த வீடு தான் என்ட்ரன்ஸ் போனோம். பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டோம். பாருங்க தான் என்ட்ரன்ஸு. உள்ளே போயிட்டோம். கூட்டம் இல்லை அவ்வளோவா. உள்ளே போயிட்டு நான் வந்து வீடியோ மட்டும் தான் என்னால் எடுக்கும்போது வாய்ஸ் அங்கே கொடுக்க முடியல. ஸோ அதனால் நான் வீட்டில் வந்து நான் உங்களுக்கு எழுதி வாய்ஸ் எல்லாம் கொடுத்தேன். உள்ளே போயாச்சு. நான் வீடியோ தான் எடுத்தேன்னா யாரும் எதுவும் சொல்லலை. ஸோ அதனால் நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். யாராவது எடுக்க வேணாம்னு சொன்னால் நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். யாரும் எதுவும் சொல்ல பார்த்துட்டு பேசாமல் தான் இருந்தாங்க. ஸோ அதனால் நான் கண்டினியூ பண்ணிட்டேன் வீடியோ எடுக்கிறது. மேக்ஸிமம் பொதுவாக கோயிலெல்லாம் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. இங்கே வந்து எதுவும் போடல, ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் எதுவும் போடல. கேமரா வீடியோ எதுவும் ஒன்றும் ஃபோன் எதுவும் ஒன்றுமே சொல்ல, ஆர்டரும் எதுவும் எழுதியும் போடல. ஸோ நாங்கள் வீடியோ ஆல்ரெடி எடுத்து இதெல்லாம் பார்த்துட்டு சைலண்ட்டாக தான் இருந்தேன். ஸோ நான் எடுத்துகிட்டு இருந்தேன், கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். இதாங்க இப்போ என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட்டு போனோன்னுமே வந்து நமக்கு வந்து ஒரு அக்னி குண்டம் மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறது இதாங்க பாருங்கள். இது வந்து ஒரு 50 இயர்ஸாக இந்த இது எரிஞ்சிட்ருக்குதாம்மா இந்த இது. ஸோ இதில் வந்து நம்ம எல்லாம் நினச்சி வேண்டிட்டு அவங்க கொடுக்குற அந்த விறகு அது ஏதோ கொடுக்குறாங்க. அதை வந்து இது அக்னியில் போட்டு நம்ம வேண்டிட்டோமா அது அப்படியே நடக்குமாங்க. ஸோ அதனால் நானும் ஹஸ்பண்டும் வேண்டிக்கிட்டோம். வேண்டிட்டு ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு 3 சுற்றி அந்த அந்த இது அக்னி இதை 3 டைம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேண்டிட்டு நல்லா போடணுன்னாரு சாமியங்க. ஸோ அதனால் நாங்கள் அதை செஞ்சோம். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது எடுக்கிறதுக்கு எனக்கு. ஆனால் ஒன்றும் சொல்லிக்கல, எதுவும் சொல்லலை. ஸோ அதனால் நான் கண்டினியூ பண்ணேன். பாருங்கள் பிளேட்டில் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் அதான் விருப்பப்படுறவங்க வாங்கி நம்ம வேண்டிட்டு வேண்டுதல் நம்ம அதை அதில் போட்டால் நம்ம கண்டிப்பாக எல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் செஞ்சுருக்கோம். அதை நாங்கள் செஞ்சுட்டு தான் வரோம். அதை நாங்கள் ஹஸ்பண்ட் வேண்டிக்கிட்டார். நல்லா வேண்டிட்டு அதில் போடுறாரு. எங்களுக்கு முன்னாடி 2 பேர் போட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் போட போகிறோம். ஹஸ்பண்ட் போடுறாரு இப்போ தான். என்ன போட சொன்னார். ஸோ நான் சொன்னேன் நீங்களே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். போட்டாட்டாரு. போட்டுட்டு அடுத்தது உள்ளே கிளம்புறோம். இதுதான் ஃபஸ்ட் என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட்டு விநாயகர் டெம்பிள் இருந்தது, அங்கே முடிச்சுட்டு தான் இங்கே வந்தோம். போட்டுட்டு சாமிக்கு அர்ச்சனை கொடுத்துட்டு இப்போ உள்ளே கிளம்புறோம். பாருங்கள் உள்ளே இது என்ட்ரன்ஸ். உள்ள மெயின் சாய்பாபா இருக்கிற இடம். இது வந்து ஒரு பேர் ஏதோ சொன்னாங்க அங்கேயே இருப்பாங்க. தத்தாத்ரேயர்னு எழுதிருக்கு பாருங்கள். தத்தாத்ரேயர், பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லாம் 3 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி இது ஒரு சாமி. பாருங்கள் உங்களுக்கு நல்லா க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இவங்க 3 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. நம்ம ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அதை முடிச்சுட்டு இப்படி உள்ளே போனோன்னா இது வந்து உள்ள மெயின் சாய்பாபா இருக்கிற இடம். இது வந்து சாய்பாபா 9 சாய்பாபா வச்சுருக்காங்க. ஸோ அந்த 9 சாய்பாபா சுற்றுற நமக்கு என்ன பலன் கிடைக்குன்றதை வந்து இந்த இதில் எழுதி போட்டிருக்காங்க. பாருங்கள் இப்போ உள்ளே நாங்கள் கிளம்புறோம். இதுதான் வந்து சாய்பாபா கோயில். அதாவது அவரோட இதுக்கு முன்னாடி ஒரு இது மாதிரி செஞ்சு அது என்னென்னு சரியாக எனக்கு தெரியல, நான் கேட்டுக்கல. இப்போ இது வந்து நானும் அவரும் உள்ளே போய் நிற்கிற இடத்துல வந்து சாய்பாபாவோட கால் தடங்கள் அங்கே தான் வந்து பூஜை நடக்குது. தான் மெயின் சாய்பாபா பாருங்கள் ஃப்ரண்ட்டில் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து அவரோட கால் தடம். இது இங்கே பூஜை பண்ணிவிட்டு அங்கே பூஜை பண்ணிட்டு நாங்கள் அப்படி திரும்பி அப்படி சுற்றி வரணும். நெக்ஸ்ட் அதை முடித்து வந்தோடனே இங்கே ஃபஸ்ட்டு ஒரு சாய்பாபா பார்த்தோம். சந்திர பாபா இல்லை, இவரை சுற்றிட்டோம். 2வது சுக்கிர பாபா, இவரும் பார்த்தாச்சு. 3வதாக ஒருத்தரை பார்த்தோம். மொத்தம் 8 9 பேரும் இருக்கிறாங்க. புத்தஸ் பாபா அது அங்கேயே முன்னாடி போட்டுடுறாங்க எத்தனை சுற்றணும் அவங்களன்னு. அதை பார்த்து நம்ம சுற்றிட்டு வரணும். புத்தா. நெக்ஸ்ட் வந்து சூரிய பாபா.
அதுக்கடுத்து வந்து அது சரியாக தெரியல, நான் சரியாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கல, ஸோ அது தெரியல. அதை அடுத்து வந்தால் இங்கே ஒரு பாபா இருக்கார், ராகு பாபா. இதையும் சுற்றணும். இது முன்னாடி போட்டுடுறாங்க பாருங்கள், 8ன்னு போட்டுருக்கோம். அப்போ நம்ம அத்தனை டைம் நம்ம அவங்க வந்து சுற்றி வரணும். நமக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும். நம்ம நம்பிக்கை வச்சா எல்லாமே நமக்கு நல்லது நடக்குங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து முதல்ல சாமி மேலே நம்பிக்கை வைக்கணும். அவங்க எந்த சாமி இருந்தாலும் நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம வணங்கும் போது கண்டிப்பாக நமக்கு நல்லது செய்வாங்க. ஸோ எல்லாம் நம்பிக்கை வச்சு நம்ம சாமி கும்பிடுவாங்க, அதுதான் முக்கியங்க. இது வந்து நான் உங்களுக்கு சரியாக நான் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்காம விட்டேன். இது வந்து சாய்பாபாவே அவர் ஏழைங்களுக்கு உணவளித்த அதாவது பிக்சர்ஸ் தாங்க ஒட்டி விழுந்தாங்க. நான் உங்களுக்கு சரியாக ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டேன், சாரி, அதுக்கு நான் சரியாக எடுக்காமல் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் இது வந்து நான் சொன்னால 8 பாபா இருந்தாங்க. அவங்க 8 பாபாங்க வந்து அதாவது என்ன அவங்க வந்து இந்த பாபாவை நம்ம சுற்றி வரும்போது நம்ம என்ன நடக்கும், நமக்கு என்ன நல்லதெல்லாம் நடக்கும்ன்றது அதில் போட்டிருக்கு பாருங்கள். சனீஸ்வர பாபா, அங்காரக பாபா, சுக்கிர பாபா. நெக்ஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு மேலே ஒரு குகை கோயில் மாதிரி இருந்தது, அங்கே போகலான்னு போனோம். பக்கத்தில் இதையே நான் எடுத்தேன்னா சட்டன்னு அது வந்து பருப்பு செடிங்க, பருப்புங்க போட்டிருக்குங்க, பருப்பு செடி வளர்ந்துருக்குது, பருப்பு செடி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பருப்புங்க. அது பக்கத்தில் வந்து கரும்பு போட்டிருக்காங்க. இது இவங்களதோ சேர்த்தா என்னன்னு தெரியல, யாருன்னு தெரியல, நல்லா இருந்தது பார்க்க பச்சை பசங்க. ஸோ அதை எடுத்தேங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு தான் குகை கோயிலுங்க பாருங்கள். அது குகைக்குள்ளே போனால் அம்மன் இருக்காங்க. அந்த அம்மன் பேர் தான் என்னென்னு சரியாக அங்கே எழுதவும் இல்லை, நான் கேட்கவும் இல்லை. எனக்கு வீடியோ எடுக்கவே பயமாக இருந்தது. ஸோ அதனால் நான் உள்ளே போயிட்டு பாருங்கள், அதான் குகைக்குள்ளே போயிட்டோம் பாருங்கள். அம்மன் எனக்கு சரியாக எடுக்க வேற முடியல, எங்கே திட்டிடுவாங்களோன்னு பயந்துட்டே தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் பாருங்கள். அது உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டோம். ஹஸ்பண்ட் வெளியே வர இருப்பாங்க. தான் குகை கோயில். நெக்ஸ்ட்டு வெளியே வந்து ஒரு ரவுண்ட் அதெல்லாம் திரும்பவும் உங்களுக்காக நான் எடுத்தேன். அதுதான் பருப்பு செடிங்க. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் அதை பார்க்குற பருப்பு செடிங்களை, துவரம் பருப்பு செடிங்களா, அது ஹஸ்பண்ட் தான் சொன்னார். முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே வெளியே வந்தோம். அங்கே வெளியே வந்து காமிக்கிறேன், வெளியே இதுதான் அவுட்டரில் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்து இந்த இடத்துல தான் அந்த காஃபி மக்கு போட்டிருக்கல, அது பின்னாடி பேக் சைடு தான் அன்னதானம் பண்ணுறாங்க. தேர்ஸ்டே அன்னதானம் பண்ணுறாங்க. நாங்கள் சாப்பிடல, ஏன்னா டைம் ஆகிடுச்சுன்னு கிளம்பலான்னு வெளியே வந்துட்டோம். அங்கே அவுட்டிங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, அவுட் சைடெல்லாம். ப்ளஸ் ஆனந்தாஸ்னு ஒரு ஹோட்டல் இருந்தது, அங்கே தான் போய் சும்மா லைட்டாக எதாவது சாப்பிட்லாமான்னு போனோம். அப்புறம் டைம் ஆகிடுச்சின்னு கிளம்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்லான்னா அப்புறம் வீட்டில் போய் சாப்பிட்லான்னு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு சரியான வெயில், கிளம்பும்போது கரெக்டாக 2:30 இருக்கும். சரியான வெயில், எப்படா வீட்டுக்கு போகலான்னு ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு வெயில் அடிச்சிட்டு இருந்தது. அங்கே கிளம்பி வீட்டுக்கும் வந்தாச்சு. வர வழியிலே ஸ்ப்ரிங் டே ஸ்கூல் பார்த்தோம் பாருங்கள். அதான் ஸ்ப்ரிங் டே ஸ்கூல். இங்கே தான் நான் தம்பி அப்பா போடலான்ட்டு இருந்தேன், ஸ்கூல் சேர்க்கலான்ட்டு இருந்தேன். அது கூட வேறு ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாருங்கள், கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நல்லா ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour பக்கம் நான் தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். சரியான தலைவலி வந்துருச்சு, அவருக்கும் சரியான தலைவலி, வெயிலில் போயிட்டு வந்தது. ஸோ வந்த தலைவலி என்னன்னா ரெஸ்ட் எடுத்து எழுந்திரிச்சிடும். பசங்க வந்து விளையாண்டுட்டுருக்குறாங்க. பசங்க தம்பி பையன் வந்திருக்கான். ஸோ தம்பி பையனும் பாப்பா என் பையன் 3 பேர் சேர்ந்து சரியான அட்டகாசம் பண்ணிட்டுருக்காங்க. இப்போவே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி பையன் அன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டு போகல, அவங்க கூட இங்கே இருந்துட்டான். நான் இங்கே இருந்துட்டு வரேன், 10 daysக்கு இருந்துட்டான். ஸோ தீபாவளிக்கு இங்கே தான் இருப்பான் அவன். சரியான அவன். அம்மா வந்து பார்த்துட்டுனால பரவாயில்ல. இப்போ எல்லாம் விளையாண்டுட்டுருக்குறாங்க. இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு, 5 o'clock ஆகிடுச்சு. இப்போ டீ டைமு. டீ குடிச்சிட்டு இப்போ நைட்டுக்கு நான் சமைக்கிறோம். ஸோ மதியானமே நான் சமைக்கிறேன், நான் சொல்லியிருப்பேன். மதியானமே சமைக்க அம்மா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் நைட்டு சமைக்கிற வேலை இருக்குது. சமைச்சிட்டு சாப்பிட்டு படுக்க வேண்டியது, அவ்வளோதான். இன்றைக்கி ஃபுல் டே விலாக் இதுதான் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது பாய்.